நம்ம பொள்ளாச்சி பத்தி நெறைய வீடியோ நான் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் நான் நெறையா வெளிய தெரிய ஆரம்பிச்சேங்க. அது மூலியமா நெறையா ப்ரமோஷன்ஸ்ல நான் இன்கம் பார்த்தேங்க. ஆனா பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "உனக்கு என்னப்பா? உனக்கு ப்ரமோஷன்ஸ்ல இன்கம் வருது. உனக்கு மாசம் ரூ. 1,00,000 சம்பாரிக்கிற" அப்டின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் அப்டிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்டி கிடையாதுங்க. Instagram பொறுத்தவரைக்கும் அப்டிலாம் யாரும் அமௌண்ட் தூக்கி குடுத்துற மாட்டாங்க. நம்ம ஒரு ப்ரமோஷன் பண்றோம் அப்டின்னா, அதுல நெறையா கஷ்டம் இருக்குங்க. நெறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோ போய் சேருதுங்க. ஒவ்வொரு கடைய நம்ம ப்ரமோஷன் பண்ணும்போது, அந்த கடைய வந்து பிராண்ட் நல்லதா, கெட்டதா? அதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்? மக்கள் நம்மள நம்பி வாங்குறாங்களா? இல்லையா? இப்டி ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸா ஃபேஸ் பண்ணி தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். பொள்ளாச்சியில இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. விட்றாதீங்க காய்ஸ். நம்ம வந்து கன்டென்ட் கிரியேட்டர். நம்ம வந்து மூளைக்கு தான் இங்க வேல. மத்தவங்க சொல்ற மாரி பணம் குடுத்து, நம்ம பிச்சை எடுத்து ஃபாலோவர்ஸ கெயின் பண்ணி, நம்ம ஒண்ணும் இங்க வந்து நிக்கலைங்க. நம்ம இவ்ளோ வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. அதுவும் நம்ம பொள்ளாச்சிக்குள்ள இருக்கிற முக்கியமா ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பா போவோம் காய்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நிக்கும்போது கேட்பாங்க. "உனக்கு என்னப்பா? உனக்கு மாசம் ரூ. 1,00,000 சம்பளம் வருது. ப்ரமோஷன்ல ஜாலியா வீடியோ போடுற" அப்படின்ட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோங்க.